Dear student, good morning to all. Today 12th commerce chapter 5th capital market மூலதன சந்தை. ஸோ மூலதன சந்தைனா என்ன? The term capital market refers to the facilities and institutional arrangement through which long-term funds both debts and equity are raised and invested. It consists of a series of channels through which savings of the community are made available for industrial and commercial enterprises and for the public in general. அதாவது நீண்ட கால நிதிகளுக்கான கடன் மற்றும் சமநிலை பங்கு முதல் ஆகிய இரண்டையும் திரட்டக்கூடிய முதலீடு செய்வதற்கு செய்யும் வசதிகளை இந்த மூலதன சந்தை அமைத்து கொடுக்கிறது. ஓகேங்களா? இது அது மட்டும் இல்லாம இதோடைய செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இது சமுதாயத்தினுடைய சேமிப்பு மற்றும் அதனுடைய சேகரிப்பு ஆகியவற்றை தொழில் மற்றும் வணிகம் வாணிபம் போன்றவற்றை உற்பத்தி செய்வதற்கு இது முதலீடாக இது பயன்படக்கூடியத இந்த மூலதன சந்தை. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது மூலமா பொருளாதாரக்கூடிய மேம்பாட்டு வளர்ச்சியை இது மூலயமா வழிவகை செய்யலாம். என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, இட் இஸ் டைரக்ட் த்ரூ சேவிங் இட் இஸ் தேர் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் யூஸ் லீடிங் டு த growth and development of the economy. அதாவது பொருளாதாரடைய சேவிங்கை இது பயன்படுத்தக்கூடியது. The capital market consists of the development banks, commercial banks and stock exchanges. On the ideal capital market is one where finance is available at a reasonable cost. The process of the economic development is facilitated by the existence of the well functioning capital market. அதாவது பார்த்தீங்கன்னா, இது பொருளாதாரக்கூடிய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடியது. வளர்ச்சி வங்கிகள் மற்றும் வணிக வங்கிகள் மற்றும் பங்கு மாற்றங்கள் உருவாக்கக்கூடியது. இது எங்கே பார்த்தாங்கன்னா நியாயமான செலவில் நிதி கிடைக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு சீரிய முதலீடு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சிறந்த முறையில் செயலாற்றக்கூடிய இந்த மூலதன சந்தையால் பொருளாதார மேம்பாட்டு வளர்ச்சி எளிதாக முன்னேறுகிறது அப்படின்னு தான் இதனுடைய மீனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ல கேபிட்டல் மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் வேர் பையர் அண்ட் செல்லர் engaged in trade of financial securities like bonds and stocks. இது என்ன சொல்றாங்கன்னா, மூலதன சந்தை என்பது நிதி பத்திரங்களான பிணையங்கள் மற்றும் பங்குகளினுடைய வர்த்தகத்தில் ஈடுபடும் வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் கூடும் ஒரு சந்தையாக இது அமைகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கலாம் இந்த மூலதன சந்தை அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, இப்போ ஷேர் மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா, சென்செக்ஸ் ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. நியூஸில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வாணிப நிலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாணிப நிலவரத்தில் சென்செக்ஸ் அப்படின்னு குறிக்கும் போது நம்மளுடைய என்ன சென்செக்ஸ்னா பொருளாதாரத்தினுடைய சென்செக்ஸ். என்ன பொருளாதாரத்தினுடைய சென்செக்ஸ்னா, இப்போ ஒரு பொருளை வாங்குறாங்க பார்த்தீங்களா, கச்சா எண்ணெய் உயருது கச்சா எண்ணெய் இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. த அப் அண்ட் டவுன் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வேல்யூ. அப்போ அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது சென்செக்ஸ் டு பி இன்க்ரீசஸ். அந்த வேல்யூ டவுன் ஆகும்போது இது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வாங்குபவரை பொறுத்தும் விற்பவரை பொறுத்தும் தான் இது அமைகிறது. இப்போ வாங்குபவர் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு 40,000 கிட்ட நெருங்கிச்சு. அப்போது இது சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டுடைய ரேட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹையிலே தான் இருக்கும். ஹையில் இருக்கும், ஒரு டைம் லோவில் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹையிலே தான் இருக்குது. அப்போ சென்செக்ஸ் விலை ஹையிலே தான் இருக்குது. அப்போ வாங்குபவர் விற்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு லாப நோக்கோடு தான் அங்கே வாங்குவாங்க, லாப நோக்கோடு தான் விற்பாங்க. ஸோ அதுதான் மூலதன சந்தை. அவங்க முதலீடு பண்ணுறாங்க. நான் கோல்டு மூலமா முதலீடு பண்ணுறேன், நான் கச்சா எண்ணெயில் நான் முதலீடு பண்ணுறேன், நான் சிமெண்ட்டில் முதலீடு பண்ணுறேன், அப்போ நான் பில்டிங்ஸில் நான் முதலீடு பண்ணுறேன், நான் லேண்டில் முதலீடு பண்ணுறேன்
அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த மூலதன சந்தை. இப்போ எல்லாமே வந்து பொருளாதாரத்தை நோக்கி தான் வந்து இது செயல்படுகிறது. ஓகேங்களா? அண்ட் த பையர் செல்லிங் இஸ் அண்டர்டேக்கன் by participants such as individuals and institutions. Capital market forms an important core of a country financial system. அதாவது இது தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் போன்ற பங்கேற்பாளர்களால் வாங்குதல் மற்றும் விற்றல் மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய நிதி அமைப்புகள் மூலதன சந்தை முக்கியமான ஒரு மையமாக இது அமைகிறது. அதுதான் வந்து இது எல்லா நாட்டுக்கும் வந்து பொருந்தக்கூடியது தான். எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் அப் அண்ட் டவுன், அப்புறமேட்டுக்கு இன்க்ரீசஸ் வேல்யூ, டிக்ரீசஸ் வேல்யூ, அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மூலதன சந்தையுடைய மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உடைய ஆஃபீஸ், அதான் நிறுவனம். இது வந்து மும்பையில் இருக்கு. சரி, ஓகே. அக்கார்டிங் டு அருண் கே தத்தா, capital market may be defined as a complex of institutions, investments and practices with established links between the demand for and supply of different types of capital gains. இப்போ என்ன அருண் கே தத்தா என்ன சொல்றாருன்னா, அவருடைய கூற்றுப்படி மூலதன சந்தை என்பது பல்வேறு வகையான மூலதன ஆதாயங்களுடைய தேவை மற்றும் அளிப்பிற்கு இடையே தோற்றுவிக்கப்பட்ட இணைப்புகளுடன் நிறுவன முதலீடு, ஒரு நிறுவனத்தினுடைய முதலீடு வந்து இங்க செயல்படும் ஒரு கலவையே மூலதன சந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கலவை. இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்குபவர் விற்பவரும் அப்புறம் தேவைக்கும் அளிப்புக்கும் உள்ள இடைவெளி. இப்போ ஒரு பொருள் எனக்கு தேவைப்படும் போது நான் அளிக்கிறேன், ஒரு இடத்துல ஒருத்தர் எனக்கு கொடுக்குறார், அப்போ அளிக்கிறார். ஸோ வந்து தேவைக்கும் அளிப்புக்கும் உள்ள இடைப்பட்ட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட், அதாவது பத்திரங்களின் சந்தை. இது பார்த்தீங்கன்னா the dealings in a capital market are done through the securities like shares, debentures, etc. The capital market is thus called security market. அதாவது பங்குகள், கடனுறுதிகள், பத்திரங்கள் போன்ற பத்திரங்கள் மூலம் மூலதனத்தில் உள்ள சந்தை கையாளப்படுவதால் இது பத்திரங்களினுடைய சந்தை என அழைக்கப்படுகிறது. அதாவது பத்திரமா இருக்கிறதுக்கு தான் அது பத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி தான் இது வந்து பங்குகள் மற்றும் கடனுறுதிகள், கடனீட்டு உறுதிகள், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பத்திரங்கள், இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வைக்கக்கூடியது தான் இந்த மார்க்கெட்டில் சொல்லப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், அதனுடைய என்ன விலை கொடுக்கலாம் அப்படின்னா, the price of the security is determined based on the demand and supply prevailing in the capital market for securities. அதாவது பத்திரங்களுடைய விலை மூலதன சந்தையில் பத்திரங்களின் தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ வந்து தேவையும் அளிப்பும் பொறுத்து தான் இந்த உடைய விலையை வந்து தீர்மானிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தினுடைய விலை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஏற்றமாக இருக்குது. ஏன்னா டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதோடைய உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ உற்பத்தி கம்மியாக இருக்கும்போது அதோடைய டிமாண்ட் என்ன, தேவை வந்து அதிகரிக்குது, அப்போ விலையும் அதிகரிக்கும். அப்போது ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருந்து இங்கே டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும்போது டிமாண்ட் கம்மியாக இருக்கும்போது அதனுடைய விலை குறையும். ஓகேங்களா?
இங்கே விலை உயரும் போது பொருளுடைய உற்பத்தி வந்து கம்மியாகும், பொருளுடைய உற்பத்தி அதிகரிக்கும் போது விலை குறையும். இதுதான் வந்து எக்கனாமிக், இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா participant. There are many players in the capital market. The participants of a capital market include individuals, corporate sectors, government banks and other financial institutions. அதாவது மூலதன சந்தையில் ஈடுபடுபவர்கள் பார்த்தீங்கன்னா தனிநபர்கள், நிறுவனங்கள், அரசு வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியது தான் இந்த பார்ட்டிசிபெண்ட், பங்கேற்பாளர்கள் சொல்லுவாங்க தமிழில், பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், என்ன லொக்கேஷன் இருக்கணும், இட அமைவு என்ன இருக்கணும் அப்படின்னா, கேபிட்டல் மார்க்கெட் இஸ் நாட் கான்ஃபிடென்ட் டு certain specific locations. Although it is true that parts of the market are concentrated in certain will now centers are now as stock exchanges, it has its impact in the overall economy wherever suppliers and users of the capital get together and do business. என்னன்னா இது மூலதன சந்தையுடைய லொகேஷன் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள் உட்பட்டதில்லை என்றாலும் பங்கு மாற்றகம் போன்ற நன்கு தெரிந்த இடமாக இருந்தால் அது ரொம்ப அவசியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ பங்கு மாற்றகம் அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபார் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், அதாவது நிதி சார்ந்த சொத்துக்களுடைய சந்தை. என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் ஏ டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசெட், அதாவது இது நீண்டகால நிதி சார்ந்த சொத்துக்களுடைய ஒரு மேடையாக வழங்கப்படுகிறது.